கோவை மாவட்டம் மருத்துவராயபுரம் பகுதியில் கிராம சபை கூட்டத்தில் பாகுபாடு என்ற விவாதம் வாக்குவாதமாக மாறியிருக்கக்கூடிய செய்தி குறித்த காட்சிகள் இவை. பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு இருக்கையும் மலைவாழ் மக்களை தரையிலும் அமரச் சொல்லி பாகுபாடு காட்டப்பட்டதாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வன விலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதில்லை என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இதுகுறித்து நமது குமுதம் செய்தியாளர் ஞானசேகரன் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். கோவை மாவட்டம் மருத்துவராயபுரத்தில் கிராம சபை கூட்டத்தில் இருவேறு தரப்பினருக்கு பாகுபாடு காட்டப்பட்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது பற்றிய உங்கள் தரப்பு செய்தி என்ன ஞானசேகரன்? உங்களுக்கான நேரம். வணக்கம் மோகன்ராஜ். கோவை தொண்டாமுத்தூர் அருகே உள்ள மருத்துவராயபுரம் ஊராட்சியில் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள காருண்யா நகர் பகுதியில் உள்ள காருண்யா பள்ளி, பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் பணிபுரியும் ஏராளமானோர் வீடுகள் காருண்யா நகர் பகுதியில் உள்ளது. இந்நிலையில் அதனை சுற்றியுள்ள மலைவாழ் கிராமங்கள் உள்ளது. இதனைத் தொடர்ந்து கிராம சபை கூட்டத்திற்கு அப்பகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களையும் அழைப்பு விடுத்து இருந்தனர். இதனை அடுத்து அங்கு வந்த அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் மலைவாழ் மக்களை தரையில் அமரச் சொல்லி இருந்தனர். காருண்யா நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மட்டும் அமர்வதற்கு இருக்கைகள், நாற்காலிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. ஆனால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் மலைவாழ் மக்களுக்கு தரையில் அமரச் சொல்லி பாகுபாடு காட்டி அவமரியாதை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் சுதந்திர தினத்தன்று கூட சமூக வேறுபாடு காட்டும் இந்த செயலை என்ன அர்த்தம், அனைவருக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் இடத்தில் இந்த விதமான பாகுபாடு ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். மலைவாழ் மக்கள் பிரதிநிதிகள் இந்த சம்பவம் அவர்களின் மரியாதைக்கும் உரிமைக்கும் எதிரானது என கூறி ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் வனவிலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு உரிய இழப்பீடும் பாதுகாப்பும் வழங்கவில்லை என சராமரியாக அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பதால் பரபரப்பும் ஏற்பட்டது. மோகன்ராஜ். ஞானசேகரன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.